ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மொசைக் டைல்ஸோட பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் வந்து ரஃபிங் பண்ணியிருக்கோம். நைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். தேர்ட் நாள் வந்து தண்ணி தெளிச்சு விட்ருப்போம். ஏன்னா அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக. அந்த வீடியோ வந்து பார்க்கலைன்னா கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோட கன்வினேஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4வது நாளுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தெளித்து விட்டதுனால மொசைக் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஓட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக சின்ன மிஷின் வச்சு ஓட்டுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய மிஷின் ஓட்டும் போது கார்னரில் வந்து அவ்வளோவா அழுக்கு எடுக்காது. ஸோ அதனால் இவங்க சின்ன மிஷினை வச்சு சைடில் ஓட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம்லேயும் ஹால்லேயும் ஓட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்து கிச்சனில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுக்குன்ட்டு. காலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு அழுக்கு. இன்னும் பெட்ரூம் மட்டும் இருக்குது. அடுத்து எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பெட்ரூமை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ஓட்டி முடிச்சிட்டாங்க. எல்லாம் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்குங்க. அந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வந்து நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேயுமே ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அழுக்கு வந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கு. இந்த அழுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வாளியில் மாற்றி நேராக ட்ரைனேஜில் வந்து போய் ஊற்றிடுவாங்க. திரும்பியும் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நல்லா அழுக்கு சேர்ந்துருக்குங்க எக்கச்சக்கமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி முடிச்சிட்டாங்க. ஓட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து அழுக்கு எடுத்துகிட்டு இந்த ஓரங்கட்டின அழுக்கை வந்து பார்த்திங்கன்னா வாளியில் மாற்றிடுவாங்க. திரும்பி தண்ணி ஊற்றி நமக்கு ஃபுல்லாக அலசி விட்ருவாங்க. அலசி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடக்குது. எல்லா இடத்துலையும் முடிச்சிருக்காங்க. இதே ப்ராசஸ் தான். இன்றைக்கான வேலை முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து பாலிஷ் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வந்து 4.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ பர்சன்ட் நினைச்சிருக்கீங்க? ஒரு 70% வேலை முடிஞ்சுது. அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு நடம் ஓட்டணும், ஓட்டிட்டு அது மேலே ஒரு பவுடர் போட்டோம். பவுடர் பெல்லா ஓட்டி அந்த டாலமெண்ட் பவுடர் ஒரு பவுடரையும் போட்டு அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஓட்டி அதை கிளியராக வச்சுருக்கோம். இதுக்கு மேலே இப்போ ஓட்டி கழுவி பிடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே வேக்ஸையும் பெட்ரோலையும் கலந்து தடவி ஃபினிஷிங் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதுவரை என்னென்ன முடிச்சிருக்கு? இப்போ இது ஃபஸ்ட்டில் வந்து மீடியம்னு ஒரு ஓட்டி ஓட்டணும், அடுத்து ஃபைனு ஒரு ஓட்டணும். அந்த ஃபைனையும் ஓட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஃபைன் ஓட்டி இது பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் தண்ணி ஊற்றி ஓட்டணும். நாளைக்கு வந்து வேக்ஸை போட்டுட்டு அப்படியே ட்ரையாக ஓட்டி பப் பண்ணி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண போகிறீங்களா? பாலிஷ் ஃபைனலே நாளைக்கு தான். ஓகே, வேக்ஸ் பண்ணி நாளைக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 90% முடிச்சிட்டிங்க. ஆமாம். நாளைக்கு வந்து ஃபேக்ஸ் மாரி போகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ நாளைக்கு வந்து என்னென்ன பண்ணுறாங்கிறது வந்து நான் உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வேலை எல்லாமே முடிஞ்சு நம்ம வந்து டைல்ஸ் வந்து வாங்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கான வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து 2 பொருள் வாங்கி வைக்க சொன்னாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேன்ஷன் பாலிஷ்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல். அது எதுக்குன்னு தெரில, நாளைக்கு தான் பார்க்கணும். உங்களுக்கு நாளைக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அதுக்கு அந்த என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்றது வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதுதான் மேன்ஷன் பாலிஷ் வுடன் சர்ஃபேஸ் ஃபர்னிச்சர் மேன்ஷன் வேக்ஸ் பாலிஷ் ஒயிட். இது வந்து இதோட 1 கிலோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 470 ரூபா, ரவுண்டாக 450 வாங்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1 லிட்டரு. இது வந்து நாளைக்கு இது 2 சேர்ந்து அடிப்பாங்க போல இருக்குது. இது மாதிரி ஒரு 5-6 சேர்த்து வச்சுக்கிட்டாங்க, கையால் தேய்ப்பாங்க போல இருக்குது. சரி, நாளைக்கு பார்க்கலாம் டே 5ல். இதுதான் மேன்ஷன் பாலிஷ்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து ஒயிட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு தான் இருக்குது. இந்த மெழுகை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செட் பை செட்டாக அந்த பெட்ரோலை வந்து மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இடமா வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பெட்ரோல் மிக்ஸ் பண்ணுறது எதுக்காகனாக்கா அந்த இது வந்து அப்படியே தடவ முடியாதுல்ல, அதுக்காக இதை இது பண்ணோம்னா அது மாதிரி தனியாக தடவை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தெரியுங்க, இந்த இடத்துல தெரியும் லேசா. அது வந்துட்டுன்னு வச்சுங்களேன், அப்புறம் திருப்பி இன்னொரு ரோட் போட்டோம்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு இந்த மேன்ஷன் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷினு கீழே ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தேங்காய் நார். அதை வச்சு ஓட்டி முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு பெட்ரூமில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து முடிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்ஸு பெட்ரோலும் ப்ளஸ் வேக்ஸும் போட்டு இந்த நிலைமையில் இருந்திருக்கு.
பாருங்கள் அப்படியே மொசைக் டைல்ஸ் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட எல்லாம் ஓவரால் முடிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இன்னும் ஒரு ஓட்டு வந்து ஓட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அந்த பெயிண்டிங் வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு ஓட்டு வந்து நான் வந்து ஓட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேக்ஸ் பாலிஷ் வச்சு. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மொசைக் டைல்ஸ் பாலிஷ் வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எப்படியும் 5 நாள் ஆகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அப் டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரையும் பார்த்துருப்பீங்க எப்படி இப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ரூம் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டு. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா ஷைனிங்காகவே இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன அந்த பெயிண்டிங்லாம் இருந்தது கார்னரில். ஸோ அதை ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓட்டி முடிச்சிட்டாங்கன்னா அந்த மொசைக் டைல்ஸ் பாலிஷோட ஃபுல் ப்ராசஸ் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். ஓட்டி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த தேங்காய் நாரில் வந்து எவ்வளோ அழுக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின்லேயே அந்த 3 தேங்காய் நார் ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ நல்லா அழுக்கு சேர்ந்துருக்கு. மெழுகு மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம இது பண்ணும்போது ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன ஸ்டெப்பு வந்து பார்த்தோம்னா எல்லாமே முடிச்சிட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக ஓடணுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு எப்படி பண்ணாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி அண்ணா, இப்போ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சுதானே? கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ரஃப்னு ரோப் போடணும். அதை திருப்பி அந்த ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் பவுடர் போட்டு அதை ஃபுல்லாக பண்ணணும். திருப்பி 2வது நட ஓட்டி அதை சுத்தமாக கழுவி மேலே வேக்ஸ் போட்டுவோம். கம்ப்ளீட் ஃபைனல் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் ஃபைனல். நீங்கள் எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அண்ணனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கிங்க. வேணுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த சேனல்லேருந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கே எல்லாமே தெரியும். சரி, இப்போ நீங்கள் அண்ணன் காமிச்சிருவாங்க அண்ணன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருக்கோம். அந்த பூஜை ரூம் முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ அதே பூஜை ரூம் எப்படி இருந்துச்சு, ஒரே கரை, அந்த எண்ணெய் கரையெல்லாம் ஒரே கரையாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே அந்த எண்ணெய் கரையெல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி கிச்சனில் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கரையாக இருந்துச்சு. குடும்பம் வரைக்கும் எடுத்தாச்சு. அந்த உள்ளுக்குள்ளே மட்டும் அது ரொம்ப ஓவர் ரஃப்பாக என்ன கரையாக இருந்ததுனால அப்படின்னா இது எல்லாமே அப்படியே மிக்ஸ் மாரி ஆகியாச்சு. ஃபஸ்ட்டே அண்ணன் சொன்னாங்க எல்லாம் கண்ணாடி மாதிரியே இருக்குன்னு. அதே மாதிரி இருக்குது இப்போ பாலிஷ் போட்டதில். சரி, அடுத்தடுத்தது ரூம் பாருங்கள். பெட்ரூம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் நல்லாவே வித்தியாசம் தெரியும். புதுசு மாதிரியே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மொசைக் மட்டும் பண்ணுறது கிடையாது, மார்பிளும் பாலிஷ் பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் கேட்குறதுனால நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்.
சரி, நாங்கள் நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், மார்பிள் இதே மாதிரி தான். இதில் வந்து 3 ஓட்டு ஓட்டி வேக்ஸ் போட்டுருவோம். அதில் வந்து எப்படின்னா ஸ்டோன் பாலிஷ் பண்ணலாம், மிரர் பாலிஷ் பண்ணலாம், வேக்ஸ் பாலிஷ் 3 வகையான பாலிஷ் பண்ணலாம். அந்த மிரர் பாலிஷ் பண்ணிட்டோம்னா கிளாஸ் மாதிரி அப்படியே கடைசியாக இருக்குது, அது மாதிரியே இருக்குது. கடைசியாக ஒன்று சொல்லணும், இன்னொன்று வந்து கேட்டிருந்தேன். அண்ணன் வந்து சில பேர் வந்து திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணுவீங்க, சில பேர் தஞ்சாவூர்லேருந்து பண்ணுவீங்க. அப்படி பண்ணி கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு அண்ணன் வந்து நான் தாராளமாக பண்ணித்தரேன். ஏரியாவை பொறுத்தது, கொஞ்சம் ஏரியா கூட இருந்துச்சு நானே போய் பண்ணி தரேன். இல்லைன்னா எங்கள் குரூப் அங்கே எங்கே இருக்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க, கும்பகோணத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட சொல்லிட்டாங்க. ஓகே, நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனிவே தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் முடிச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாகவே மொசைக் டைல்ஸ் ஓட்டுற ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 5 ரவுண்டு ஓட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 5 ரவுண்ட்லாம் கிடையாது. ஏன்னா இந்த வீடியோவிலே கடைசியிலே வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் அண்ணா வந்து 3 ரவுண்டு தான் ஓட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஃபிங்கு, 2வது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓட்டு ஓட்டியிருப்பாங்க 4வது நாள். அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் பாலிஷ்க்காக ஒரு ரவுண்டு ஓட்டியிருப்பாங்க. மொத்தமே பார்த்திங்கன்னா 3 ஓட்டு தான். ஸோ வின்சென்ட் அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பார்த்து தான் எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா அந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷின் வச்சு ஓட்ட முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த கல்லில் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மிஷினில் தானே பண்ணுறோம் ஃபுல்லாகவே. நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கீழே அது சைடில் வந்து கார்னரில் நம்ம வந்து மிஷினை வச்சு சின்ன மிஷினை வச்சு லைட்டாக அதை சமப்படுத்தி விட்டாங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.